இறகுகள் யாரெல்லாம் போன் வச்சிருக்கீங்களோ யூடியூப்ல போய் இறகுகள் என்ஜிஓன்னு கொடுங்க, நான் சொல்றது எல்லாமே வரும். அடுத்து என்னுடைய ஆண்டவர் கல்லூரியுடைய முதல்வர் விஜய் சார் நம்மளோட ஒரு சில வார்த்தைகள். மேடையில் இருக்கக்கூடிய மதிப்புக்கு பெருந்தகைகளே, இந்த இணைய விழாவினை மிக நேர்த்தியாக ஏற்பாடு செய்யக்கூடிய இரங்கல் தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் திரு ராபின் அண்ட் திருமதி ராபின் அவர்களே, அவர்களோடு ஒன்று சேர்ந்த ஆதித்யா பிரிவா அமைப்பை சார்ந்த நிர்வாகிகளே, பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை மகிழ்ச்சியோடு பதிவு செய்து கொள்கின்றேன். இந்த இடத்துல நான் 3 செய்திகள் சொல்கிறேன். முதலாவதா இரங்கல் நிறுவனம், இரண்டாவது சுதந்திர தினம், மூன்றாவது பெற்றோர். உங்களுக்கு ஈன்ற பொழுதில் பெரிதும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் அப்படின்னு சொல்லுவார் வள்ளுவர். ஒவ்வொரு ஆசிரியரும் மாணவருக்கு இரண்டாவது பெற்றோர். பெற்றோர்கள் முதல் ஆசிரியர், இதை நம்ம மறக்கக்கூடாது. அந்த அடிப்படையில 15 வருஷத்துக்கு முன்னாடி கல்லூரியில படித்து இன்று அளப்பரிய பல சாதனைகளை மிக வெற்றிகரமாக செய்யக்கூடிய முன்னாள் மாணவர் திரு ராபின் அவர்களை இந்த நேரத்தில் முன் மனமாற பாராட்டுவதில் பெருமை அடைகின்றேன். அவர்கள் சாதனை உண்மையும் வளர வேண்டும், தொடர வேண்டும், இந்த சமூகத்திற்கு அவரது பணி கிடைக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தித்துக் கொண்டு இன்று இந்த விழாவானது 79வது ஆண்டு சுதந்திர தின விழாவை கொண்டாடும் விதமாக ஓவியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இளம் தலைவர்களுக்கு சுதந்திர போராட்டம், அதுல என்னென்ன மாதிரியான தியாகங்கள் அர்ப்பணிப்புகள் செய்யப்பட்டது அப்படிங்கிற விஷயங்களை யாரும் சொல்றது இல்லை. நிறைய பசங்க கேட்கிறாங்க, ரூபா நோட்டையே காந்தி தாத்தா படம் மட்டும் இருக்கு, நம்ம தாத்தா படம்னு கேட்கிறான். வீட்டில் போட்டு நம்ம தாத்தா போட்டோம், ஏன் நோட்ல இல்லைன்னு கேட்கிறான். எதனால் அந்த அங்கீகாரம் அவருக்கு கிடைக்கப்பட்டது இல்லையா, அது சொல்லணும். அதே போல இந்த தேசத்துக்காக சுக துக்கங்களை மறந்து சொத்து பத்துகளை தொடர்ந்து இன்னொரு இந்த பல தலைவர்களோட தியாகத்தை பசங்களுக்கு சொல்லித்தரணும். சுதந்திரம்னா என்ன, ஏன் கொண்டாடணும் அப்படிங்கிறத சொல்லித்தரணும். எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியாது, எவ்வளவு பேர் சொல்லிக் கொடுக்கணும் தெரியாது. தயவு செஞ்சு நம்ம நாட்டோட பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாடு, வாழ்வியல் நெறிமுறைகள் அத்தனையும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்க சொல்லிக் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா ராபின் சொன்ன தனி மனித ஒழுக்கம் யாரும் சொல்லித் தர வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லா பிள்ளைகளுமே நல்ல ஒழுங்கீர்களாக எதிர்காலத்துல பரிமளிப்பார்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதனால சுதந்திர தினத்தை பத்தி, அதோட அந்த சுதந்திர தினம் நடந்த காலகட்டத்தை பத்தி, அதுல கலந்துகிட்ட தலைவர்களோட பங்களிப்பு பத்தி வேகமா சொல்லிக் கொடுக்கும் பசங்களுக்கு. நிறைய இடத்துல அந்த நாட்டுப்பற்று இல்லாத ஒரு சூழலில் நிற்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கு. ஜனகணமன பாடுறது கூட பசங்க அதை அட்டென்டிவா பண்றது இல்லை. ஒரு சில ஸ்கூல்ல பார்த்தோம்னா இறைவணக்க பாடல் பாடும்போது எல்லா குழந்தைகளும் என்ன பண்ணுதுங்க, 2 கையும் கூப்பி மனம் வேண்டது. அதே போல நாட்டு பாடல் பாடும்போது எல்லாரும் சேர்ந்து பாடுறாங்க இல்லையா. இந்த பழக்கம் கண்டிப்பா இருக்கணும், நம்ம இடத்துல ஊழிக்கணும். நம்ம நாடு அப்படிங்கிறது பார்த்தோம்னா பாரத நாடு, பழப்பெரும் நாடு, நீதல் போவை நினைவு அகட்டாதே அப்படின்னு சொன்னா பாருங்க. அந்த நாட்டை பேர் சொல்லும்போது நம்ம அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கணும். ரொம்ப பெருமையா உலகத்துக்கே அத்தனை விஷயங்களை எடுத்துரைத்த நம்ம நாடு இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகள் நம்ம கலாச்சாரத்தை பின்பற்றி இருக்கிறான். நம்ம நாடு என்னவாயிடுச்சு, மேல்நாட்டு கலாச்சாரத்தை பின்பற்றி சீரழிஞ்சிட்டு இருக்கு. இதுக்கு நம்ம அனுமதிக்க கூடாது. அதுக்கு நம்ம தலைமுறைக்கு இந்த விஷயங்களை சொல்லிக் கொடுத்து அவங்களை நல்ல வழியில் உருவாக்க வேண்டிய பெரும் பங்கு ஆசிரியர்களை காட்டிலும் பெற்றோருக்கு தான் உண்டு. சரிங்களா. இரண்டாவது, இந்த இரங்கல் தொண்டு பார்த்தோம்னாக்க இந்த 15 வருஷத்துல நிறைய ப்ரோக்ராம்ல இருக்காங்க. நான் ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறதுனால என்ன மறக்காம போடுவான், நானும் கண்டிப்பா வந்துக்கிடுவேன். ஒவ்வொரு விஷயத்தையும் சில பேர் எண்ணிக்கைக்காக சில வேலைகள் செய்வாங்க. ஆனா அந்த ஒரு நிகழ்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கான தொடர்பு நடவடிக்கை இருக்கா அப்படின்னாக்க நிறைய இடத்துல இருக்கிறது இல்லை. ஆனா இவங்க ஒவ்வொரு நிகழ்வு தொடர்ந்ததுக்கு அப்புறமும் ஒரு தொடர்ச்சியா அந்த செயல்பாடுகள் என்னவாயிட்டு இருக்கு, நடந்துகிட்டே இருக்கு. இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு நிறைய பேருக்கு சேவை தேவைப்படுகிறது. ஆனால் சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை குறைந்து கொண்டிருக்கிறது. சொன்னாங்க இல்லையா, 4,56,000 பேர் ரத்த உறுத்தலோடு
எங்களோட கல்லூரியை பார்த்தோம்னா வருஷம் 2 தடவை கேம்ப் நடத்துவோம். ஜிஹெச் மட்டும்தான் கொடுப்போம். பிரைவேட் ஹாஸ்பிட்டல் நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து கிஃப்ட் தரோம், வீட்டை தரோம்னு சொல்லிட்டு. ஏன்னா அதை கொண்டு போய் பார்ட்டா பிரிச்சுவோம். ஒயிட் செல், ரெட் செல், இந்த மாதிரிலாம் பிளேட்லெட்லாம் பிரித்து நிறைய ரூபாய்க்கு விலை விற்றுரும். அதுக்கு ஒருபோதும் வந்துக்க மாட்டோம். ஒரு ஏழை மனிதனுக்கு, ஒரு சராசரியான மனிதனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம ஜிஹெச்ல தான் கொடுக்கணுங்க. மாதிரி ஆரம்பத்துல அங்கே தான் கொடுத்துருக்கோம். நிறைய விஷயங்கள் எஜுகேட் பண்ணப்படுது பசங்களுக்கு. ஆனா அதை ஃபாலோ பண்ணி சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு சிலருக்கு மட்டும்தான் வருது. அந்த அடிப்படையில அந்த எண்ணத்தை அடிப்படையாக கொண்டு இந்த சேவையை செய்து வரக்கூடிய ராபினுக்கு நம்ம அனைவர் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த வாழ்த்துக்களை. அவர் சொன்ன இன்னைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் பசங்களோட சேர்ந்து உட்கார்ந்து பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா, இந்தியா அப்படின்னு சொன்னா ஒரு அடையாளம் இருந்தது. என்ன அப்படின்னா கூட்டு குடும்ப அமைப்பு முறை. தாத்தா, பாட்டி, மாமா, அத்தை எல்லாம் ஒரே குடும்பமா இருந்து சாப்பிடும்போது எல்லாம் ஒன்னா சேர்ந்து இவருக்கு சாப்பிடுறது, தாத்தா பாட்டி ஊட்டி விடுறது, இந்த மாதிரி கலாச்சாரம் இருந்து பொருளாதார சூழல் காரணமா, வேலை சூழல் காரணமா, ஏதோ ஒரு காரணத்தினால என்னவாயிட்டெல்லாம் பண்ணிக்கு நீக்கிற ஃபேமிலி ஆயிட்டு. எல்லாருக்குமே பார்த்தோம்னா இந்த ஒரு கையடக்க பெட்டி தான் என்னவா இருக்கு, ஆதாரமா இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய பசங்கள்ல இருந்து ஒரு போனை பிடிக்க பாருங்க, அவன் எதுக்காக அவனை கோபப்பட மாட்டான். அவன் வந்து போனை மட்டும் பிடிக்கணும்னா அவன் எதையும் செய்ய தயாரா இருக்கான். ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் அதை புதைச்சு வச்சிருக்கான் அந்த பெட்டிக்குள்ள. சரியா? செல்போன் பார்க்க அலோவ் பண்ணுங்க பசங்களை. சரியா? ஆனா கூடவே ஒரு விஷயத்தையும் சொல்லுங்க. என்ன அப்படின்னா, பொழுதுபோக்குக்காகவும் ஒரு மகிழ்ச்சிக்காகவும் செல்போனை பார்க்கறியே, அதே மாதிரி படிப்பு சம்பந்தமான நிறைய விஷயங்கள் அதே செல்போன்ல இருக்கு. நீ 1 மணி நேரம் இதுக்கு செலவு பண்ற என்டர்டைன்மெண்ட்டுக்கு, அதே 1 மணி நேரம் என்ன பண்ணுங்க, படிப்புக்கு செலவு பண்ணுங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு பசங்களுக்கு நாங்க சொல்லி தரதை விட, அதாவது சாக்லேட் டாக்டர் சொல்லி தரதை விட ஆடியோ விஷயம் வரக்கூடிய விஷயங்கள் என்னவா மனசுல அப்படியே பதியுது. அதனால என்கரேஜ் பண்ண தப்பு கிடையாது செல்போன் பார்க்கறதுக்கு. ஆனா அந்த வேலையை சரியா செய்யறேன்னா அப்படிங்கிறத என்ன பண்ணணும், கண்டிப்பா மானிட்டர் பண்ணணும். எவ்வளவு குழந்தைகளுக்கு செல்போன் வாங்கி கொடுக்குறீங்க, அந்த குழந்தைகளோட பேட்டர்ன் லாக் உங்களுக்கு தெரியுமா? வாட்ஸ்அப் ஒரு பேட்டர்ன் லாக் கொடுத்துருக்கான், ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கு ஒரு பேட்டர்ன் லாக் கொடுத்துருக்கான். ஏன் அப்படி போடணும்? ஏதோ இருக்கு இல்லையா? அதை நீங்க சரியான முறையில கண்காணிக்கல அப்படின்னு சொன்னா எதிர்கால சந்ததிகள் பார்வை குறைபாடு சந்ததியாகவும் நரம்பு பிரச்சனை சந்ததியாகவும் என்னவாகும் இருக்கும். அது எல்லளவும் சந்தேகமே கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய பசங்க பார்த்தோம்னா ஸ்கிரீன் டைம், ஒன்னு லேப்டாப், இன்னொரு டிவி, மூணாவது செல்போன். டீனேஜ் பசங்கள்ல பேரலாம் இல்ல ஸ்கிரீனேஜ் பசங்க எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஸ்கிரீனை பார்த்துட்டு தான் இருக்கிறான். இதனால நிறைய பின்விளைவுகள் அவனை பாதிக்கக்கூடிய வகையில ஏற்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. பசங்கள்கிட்ட பொலைட்டா பேசுங்க. இந்த ஹார்டா பேசி மிரட்டலாலே நடக்காது. பசங்கள்கிட்ட போயாண்டு போயிடுவோம். சரியா? உட்கார்ந்து பேசுங்க. நல்ல முறையா பேசுங்கன்னு சொன்னா பசங்க கண்டிப்பா என்ன பண்ணுவான், கேட்டுக்கிடுவான். அவனோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி இவனை திருத்துங்க, அவன்கிட்ட சொல்லி அப்படி ஒவ்வொரு பேர் பிரச்சனை என்ன ஆகுது, வேலைக்கு ஆகுது. நம்ம சொல்லக்கூடிய ஆசிரியராகட்டும் பெற்றோராகட்டும் சொல்லக்கூடிய அறிவுரைகள் முழுமையா எடுத்துக்க மாட்டான் பசங்க. கூட இருக்கக்கூடிய நபர்கள் தான் என்ன பண்ணணும், இன்னைக்கு கூடுதல் பண்ணி பண்ண சொல்லணும். அதனால செல்போன் விஷயத்தை குறைச்சிட்டு நல்லா படிக்க வேண்டிய பசங்களை. எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறோம் பேரண்ட்ஸ் எல்லாம், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் யோசனை பண்ணி பாருங்க. காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் இன்னைக்கு எந்த லெவல்ல இருக்கு இல்லையா? தங்கம் 75 80,000 ஆகிடுச்சு. வாங்க போனோம் ஒரு 90,000 பில் கூட ஜிஎஸ்டி எல்லாம் போட்டு. எதிர்காலத்துல ஒரு சாதாரண குடும்பத்தை நடத்தணும் அப்படின்னு சொன்னா கூட ஒரு மாசத்துக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும், அந்த பணத்தை தயார் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம பையன் தயார் பண்றோமா அப்படிங்கிறத யோசனை பண்ணி பாருங்க. வெறும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதுனாலயோ சிபிஎஸ்சி ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதுனாலயோ அவன் பெரிய ஆளா ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தை தகர்த்தெரிஞ்சிருங்க. சரியா? அவர் தொடர்ந்து படிக்கணும், நல்ல முயற்சி எடுக்கணும். காலையில் சீக்கிரமா இருக்கிறத பழக்கி கொடுங்க, நைட் சீக்கிரமா தூங்குறத பழக்கி கொடுங்க, நல்ல சத்தான உணவு சாப்பிட்ற பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுங்க, நல்ல நண்பர்களோட பழக்கத்துக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க. பசங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுங்க. ஆனா நீங்க சொல்றதெல்லாம் கேட்கணும். பையன் படினா படிக்கணும், எழுதுனா எழுதணும். நீங்க இந்த 2 பழக்கமே இல்லாம போயிடுச்சு. எத்தனை பசங்க படிக்கிற புத்தகத்தை எடுத்து எத்தனை பசங்க எழுதி பார்க்கறான். எழுதிச்சு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா டாபிக் சொன்னாங்கன்னாக்க என்ன பண்ணுறது, அசைன்மெண்ட் அழகா ப்ரெசென்ட் பண்ணுது. அப்படியே மெயில் கன்வெர்ட் பண்ணி பிரிண்ட் கூட சப்மிட் பண்ணிட்டு போயிடலாம். எப்படி அதே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா எல்லாம் பிரெயின்ஸா இருக்கிறாங்க. அதனால தொழில்நுட்ப
தொழில்நுட்பம் வளர்ந்த காலத்துல மாணவர்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், மாறிக்கணும். ஆனா சில விஷயங்கள்ல கட்டுப்பாடு நடந்துக்கிறது. சரியா? நல்ல படிக்க வைங்க, நல்ல அறிவுரை கொடுங்க. நம்ம நாட்டை பத்தின நாட்டுக்கு பெருமையான விஷயங்களை பசங்களோட ஷேர் பண்ணுங்க. நம்ம குடும்பம், நம்ம ஊர், நம்ம நாடு பத்திய விஷயங்களை பசங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நிறைய பசங்களுக்கு வீட்டை விட்டு மற்ற ஆளே தெரிய மாட்டேங்குது. உங்க சித்தப்பாடா அப்படின்னு சொன்னா சித்தப்பான்னா ரிலேஷன்ஷிப் தெரியல. மாமா மாமான்னா யாரு கேட்கறான். எத்தனை பேர் ஃபங்க்ஷனுக்கு குழந்தைகளை கூட்டிட்டு போறீங்க? யோசனை பண்ணி பாருங்க. லீவ் நாளா இருந்தா கூட இன்னைக்கு இவ்வளவு பேர் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு போட்டி கொடுத்துருக்க பசங்களை. ஆனா ஒரு ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொன்னா எல்லாரும் ஃபேமிலியோட போகும். லீவ் நாளா இருந்ததுனாக்க அங்க போய் நம்ம ஃபேமிலி, நம்ம சொந்தக்காரங்க ஃபேமிலி என்ன பண்ண சொல்லுங்க, இன்டராக்ட் பண்ண சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு பாண்டிங் எல்லாம் போயிடுச்சு பசங்கள்கிட்ட. அப்பா அவங்க மேல பாண்டிங் கிடையாது, சொந்தக்கார மேல பாண்டிங் கிடையாது, கூட பிறந்த கூட பாண்டிங் கிடையாது. எப்ப பார்த்தாலும் சண்டை, பிளெக்சிபிலிட்டி இல்ல பசங்கள்கிட்ட. இப்படி வளரக்கூடிய ஒரு சமுதாயம் எதிர்காலத்துல பெரிய அச்சுறுத்தல வந்துடுவோம். அது நம்ம வீட்டை மட்டும் இல்ல, நாட்டையும் பாதிக்கக்கூடிய விஷயம். அதனால இந்த பாதிப்புகள் வந்து மீறணும் அப்படின்னு சொன்னா பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய சில விஷயங்கள் தான் இந்த நடைமுறையை மாற்றம் சொல்லிட்டு இந்த நிகழ்வு முறை மற்றும் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளை பாராட்டி இந்த குழந்தைகள் வெற்றி கொள்வதற்கு வாழ்த்துக்கள் எடுத்துக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.